எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருவாசக முற்றோதல், தை மாத திருவாசக முற்றோதல். அவருடைய காரியத்தை அவர் யாரை கொண்டு எப்படி முடிக்கணுமோ அதை கொண்டு அப்படியே முடிச்சுக்கிறார். அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. இப்போ ராமர் வேறு சிவன் வேறு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிந்தனையை அதாவது பேதப்படுத்துகிற சிந்தனையை கிளப்பி விட்டுருக்குறாங்க. இது இன்று நேற்று ஏற்பட்டதில்லை. ராமாயண காலத்தில் கம்பர் பதிவு பண்ணியிருக்கிறார். ராமருடைய விஷ்ணு தனுசு வேறு சிவன் தனுசு வேறு அப்படின்னு ஒரு பேதப்படுத்தி தேவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, விஷ்ணு தனுசு பெருசா சிவதனுசு பெருசா? இதை நீங்கள் ரெண்டு பேரும் நிரூபித்து காமிக்கணும். இருவரும் வேறல்ல ஒருவர் எண்ணினும் உலகவர் காரணத்திற்காக வேண்டி இருவேறு தொழில் பூண்டனர் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் எழுதுகிறார் கம்பர். ரெண்டு பேரும் வேறு இல்லை, ஒருத்தர் தான். இருவேறு, அதாவது படைத்தல் தொழில் காத்தல் தொழில் செய்வதற்கும் அழித்தல் தொழில் செய்வதற்குமாக இரண்டு பேரும் வெவ்வேறு உருவத்தில் இருக்கிறாங்களே தவிர இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்லி கம்பர் பதிவு பண்ணுறார். இப்போ யுகம் யுகமாக காலம் காலமாக இப்படி பேதப்படுத்தி அதில் குளிர்காயிற அசுர கூட்டங்கள் அரக்க கூட்டங்கள் எக்காலத்திலும் இருந்து வந்திருக்குது. அது இப்போ பெருசு இல்லை. எனக்கு இப்போ ராமர் கோயிலினுடைய அந்த புனருத்தாரண நிகழ்ச்சிகள், அதாவது ராமர் இருந்த இடத்திலேயே ராமலல்லா அப்படின்னு ராமர் பிறந்த இடத்தில் அந்த பாலராமனுக்கான பிரதிஷ்டை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதில் பிரம்மாண்டம். இப்போ காலம் கருதி நம்ம எந்த காலத்தில் எப்போ செய்யணுமோ அப்போது செய்யணும் அப்படிங்கக்கூடியதில் சோமநாதர் ஆலயத்தை நம்ம சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் சோமநாத ஆலயம் 17 முறை கஜினி முகமதால் அது சூறையாடப்பட்டது. அது சூறை அது களவு அது எல்லாத்தையும் தாண்டி உள்ளது சூறையாடுதல்னா. ஒன்றும் பொருள் தின்னும் சோறு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறதுக்கு பேர் தான் சூறை அப்படின்னு பேர். ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோன்னா அதுக்கு பேர் களவுன்னு பேர். சூறைங்கிறது எல்லா பொருளையும் சுருட்டிட்டு போகிறதுக்கு பேர் சூறை. அவன் சூறையாடப்பட்டது அப்படிங்கிறதான் அதனுடைய உண்மையான பொருள். கஜினி முகமது 17 முறை அந்த சோமநாதர் ஆலயத்தை சூறையிட்டான், ஒரு பொருள் கூட இல்லாமல் ஆக்குறான். ஆனால் அத்தனையும் வெற்றி கொண்டது பிரதாப் சிங். அந்த பிரதாப் சிங் அத்தனை முறையும் 17 முறையும் ஜெயிச்சான் பாருங்கள். அந்த 17 முறை அவன் ஜெயிச்சான்னு எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம நாட்டு அதாவது அரசியல், நம் நாட்டு அரசியல் எவ்வளவு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு, நம் நாட்டு வரலாறு எவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆனால் சர்தார் வல்லபாய் படேல் அந்த 17 முறை சிதைத்த சூறையாடப்பட்ட அந்த சோமநாதர் ஆலயத்தை புனருத்தாரணம் பண்ணார். அந்த காலத்திலேயே இப்போ நாளைக்கு நாம் அன்னம்பாளிப்பு நடத்தக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுவாக இருந்தார், ஜனாதிபதியாக இருந்தார். அவரை போய் அந்த நிகழ்வில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்ன பிஎம் இருந்தாங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா? ஆனால் அதை மீறி அவர் கலந்துக்கிட்டார். இதெல்லாம் காலங்காலமாக யுகமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நமக்கு புதிய நிகழ்வுகள் இல்லை, நாளைக்கு நாம் நடத்துகிறோம், நடத்தி காட்டுறோம். இப்போ இதுவும் புதுசு இல்லை. ஆனால் அந்த நாள் அரசர்கள் மன்னர்கள் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு? பூசலார் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனாருடைய வரலாற்றை நம்மளுடைய சேக்கிலார் பெருந்தகை பூசலார் நாயனாருடைய வரலாற்றை சொல்றார். எப்படி சொல்கிறாரு? பூசலார் நாயனார் அவர் ஒரு திருக்கோயில் கட்டுறார். பல்லவ மன்னன் ஒரு திருக்கோயில் கட்டுறான். காடவர்கோன் பல்லவர் மன்னன் ஒரு திருக்கோயில் கட்டுறான். பல்லவ மன்னனுடைய திருக்கோயில் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த திருக்கோயில் எவ்வளவு கோலாகலமாக கட்டப்பட்டிருக்கு. நமக்கு காலம் கருதி, இடத்தால் கருதி, ஞானத்தால் கருதி செய்யப்பட்ட திருக்கோயில். அந்த நேரம் கட்டியிருந்தால் இவ்வளவு விழிப்புணர்வும் இவ்வளவு சிறப்புணர்வும் நமக்கு இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டு விடல். இப்போ மோடிஜி தான் இதை செய்யணும், அவர் தான் இதை நடத்தி வச்சுருந்தா அது சிறப்பாக இருக்கும். உலகம் முழுதும் இன்றைக்கு நம்மளை பார்க்குது. உலகம் முழுதும் இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை, காணக்கொள்ளா காட்சியை அது பார்த்துட்ருக்கு. அப்போ இதை இவங்க செய்யலாமா, அவங்க செய்யலாமா? ஒரு அரசியல்காரங்க ஒரு கோயிலை கட்டலாமா? பூசலார் காடவர்கோன் கட்டினானே, அவன் காஞ்சிபுரத்தில் காடவர்கோன் பல்லவ மன்னன் கட்டினான், ஒரு கோயில் கட்டினான். ஆனால் அன்றைய அரசரும் இன்றைய அரசரும் அந்த பல்லவ மன்னனுக்கு சமமாக நான் மோடிஜியை பார்க்குறேன். அவன் பிரசித்தி இப்போ இன்றைக்கி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அந்த கைலாசநாதர் கோயிலுங்கிறது. இன்றைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த கோயில் இருக்குது.
அந்த மாதிரி ஒரு சிற்பம் வந்து எங்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இப்போ நம்மளே உடச்சி நொறுக்கிடுவோமே, இப்போ நம்ம அதுக்கு தானே பிறந்திருக்கிறோம். அது வந்து நம்ம எல்லோரும் கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க காலை மாலை சும்மா ஒரு கற்பூரம் ஏற்றுறாங்க. பின்ன அதையும் மீறி காசு பணம் கொடுத்து பூஜை போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தடைபட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் எது தடங்களாக இருக்கோ அது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கும்பாபிஷேக நிகழ்வை வந்து நிறுத்தி வச்சுட்டு பூசலார் நாயனார் இருதயத்தில் கட்டிய கோயில். இன்றைக்கு அது இருதயாலேஸ்வரர் கோயில்னு, அதுவும் அந்த மணலாலே கட்டப்பட்டது. ஏன்னா நம்ம கோயிலை விட்டுட்டு ஒரு பக்தன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோழி அடகாக்கிற மாதிரி இந்த ராமர் கோயிலை எப்படியாவது நம்ம கட்டி முடிச்சிடணும். நம்மளுடைய தவத்தால், நம்மளுடைய ஞானத்தால், நம்மளுடைய யோகத்தால், நம்மளுடைய சீலம், அறிவு, நோன்பு, செறிவு இவற்றால் எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் இந்த கோயிலை அப்படின்னு சொல்லி பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ இவருக்கு மோடிஜிக்கு இப்போ 70 வயசு தாண்டி இருக்கும். ஏறத்தாழ அவர் இந்த பொதுப்பணிக்கு வந்து 60 ஆண்டு காலமாச்சு. தன்னுடைய சிறு வயதிலேயே மோடிஜி வந்து இந்த பணிக்கு வந்துட்டார். அவர் அந்த காலத்தில் இருந்தே அவர் முதல்ல வந்து இமயமலைக்கு அவர் கொடியேற்றினார். இமயமலையில் போய் நம்ம பாரத தாயின் கொடியை ஏற்றும்போது, நான் வந்து பாரத பிரதமராக வந்து இந்த கோயிலை நான் புனருத்தாரணம் செய்வேன், அப்போ தான் நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோன்பு எடுத்து இன்றைக்கும் அந்த நோன்பு நோற்பதற்கு அவர் வந்து 10 நாள் அவர் வந்து தவம் இருக்கிறார். வெறுமனே இளநீர் மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் இளநீர் குடிச்சிட்டு அவர் தவம் இருக்கிறார். அப்படி ஒரு மோனத்தவம், அப்படி ஒரு ஞானத்தவம் இருந்த ஒரு ஒரு பிரதம மந்திரி, அவருக்கு கீழே நம்ம வாழ்கிறோங்கிறதே இல்லை நம்ம வேறு தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்தது கொடும்பாவம். அதை தூக்கி சாப்பிட்றதுக்கு பிரதம மந்திரியின் கீழே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பெரும் புண்ணியம். பெரும் புண்ணியத்தை பக்கத்தில் இந்த பாவம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனால் நம்ம இந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு இந்த பாவத்தை தாண்டி நாம் வந்து ஒரு பெருமையான ஒரு ஆற்றல் மிக்கதான ஒரு நிலைக்கு நாம் போயிட்டுருக்குறோம். அப்போ இவர் வந்து இப்போ பூஜைகள் நடக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு வாரம் 10 நாளாக இந்த பல்லவ மன்னன் கட்டிய கோயிலும் பூசலார் கட்டிய கோயிலும் மீண்டும் மீண்டும் சிந்தனையில் ஓடுது. இரவும் தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை. எப்படி அன்பர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்துட்டு நாளைக்கு திருநாமம் சொல்லக்கூடாது, நம்ம அன்னதானம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது யார் எதை சொல்லி என்ன செய்ய? எல்லாமல்லான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எப்போது எப்படி எந்த காரியத்தை சாதிக்கணுமோ அதை அப்படி சாதிச்சுக்குவான். பூசலார் நாயனார் கட்டுற கோயிலுக்கு பாருங்கள், இவ்வளவு கோலாகலம் நடந்து நாளைக்கு கும்பாபிஷேகம்னு இப்போ நாள் குறிச்சாச்சு பாருங்கள். இன்றைக்கு ராத்திரி போய் காடவர்கோன் கனவுல போய் சொல்கிறாரு, கண்ணே நான் வந்து எங்கே போகிறேன், இவர் வந்து பல்லவ மன்னன் வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் அவர் சொல்கிறார் பல்லவ மன்னன் கனவுல. ஆனால் ஒன்று உறுதி, இவனுடைய பக்திக்கு அவருடைய பிராண பிரதிஷ்டைக்கு நான் அங்கே போகிறப்பானே இவனுடைய இருதய பிரதிஷ்டையில் வந்து சொல்லிட்டான் இறைவன். வந்து பல்லவ மன்னனுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவன் நேரில் வந்து காட்சி கொடுத்து, கண்ணே நான் அங்கே போகிறேன்டா. இத்தனை கோலாகலமும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? அவன் ஆணவ தாக்கமான உயிர்னா அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? எனக்கு மட்டும்தானே கனவுல தெரிஞ்சிச்சு. நான் இவ்வளவு செஞ்சு வச்சுட்டு என் கோயிலுக்கு ஆண்டவன் வரல, வேறு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு இழுக்கு தானே. நான் அதை நிறுத்தி வச்சிருவேன் அப்படின்னு செய்யலை பாருங்கள். அங்கே தான் இறைவன் இருக்கிறான், அங்கே தான் அடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த மன்னன் அங்கே தான் நிற்கிறான், இன்றைய வரைக்கும் நிற்கிறான். சரிப்பா நீ போயிட்டு வா, நானும் வரேன். மறுநாள் வந்து முரசறிவித்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் இல்லை, நம்ம எல்லாரும் இன்னொரு அடியவர் கட்டியிருக்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அரசன் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரான். அந்த அரசன் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது அந்த ஊருக்கு வந்த உடனே கேட்குறான், நீ வந்து இவர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்களே, அந்த கோயில் கும்பாபிஷேகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே பூசலார் ஒரு இங்கே இந்த ஊரில் அப்படி யாருமே எந்த கோயிலுமே கோயில் கட்டியிருந்தா தானே அவங்க சொல்லுவாங்க, கட்டலையே இங்கே எங்கேயும். நான் பூசலார் நாயனார் பற்றிய ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ ஷார்ட்டாக தான் இன்றைக்கி இதை சொல்ல போகிறேன். இந்த நிகழ்வுகள் என் மனதில் எப்படி திரையாடிச்சு அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். பூசலார் நாயனார் ஒரு கோயில் கட்டிருக்கார். இவன் என்னைக்கு கால்கோள் நட்டினானோ பூமி பூஜை போட்டானோ அன்னைக்கே பூசலார் நாயனார் பூமி பூஜை போட்டார். இவன் என்னைக்கு நிலைக்கால் நட்டானோ அன்னைக்கே அவர் நிலைக்கால் நட்டான்.
இவன் என்னைக்கு என்னென்ன செயல் செய்தானோ அன்றைய தினத்தையே தேர்வு பண்ணி பூசலார் நாயனாரும் அவருடைய காரியத்தை அவர் செய்கிறார். அவர் காரியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ அரசன் வந்து 8 கால பூஜை நடந்திருக்கும் பாருங்கள். 9வது பெரிய கோயில் பூஜைகளுக்கு 9 கால பூஜை நடத்துவாங்க. இப்போ 8 கால பூஜை நடந்தாச்சு. 9ஆம் கால பூஜை நடக்க இருக்குது. 9ஆம் கால பூஜை நடக்க இருக்குது. அந்த 9ஆம் கால பூஜையில் நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சுட்டு சாதாரணமாக ஒரு மந்திர ஜபத்தின் போதே அந்த மந்திரத்தை நம்ம இடையில நிறுத்தினோம்னா அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும். கோயில் பிரதிஷ்டையும் போது நம்ம என்ன செய்யணும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அரசன் அதை நிறுத்தி வச்சுட்டு நேராக குடிபடைகளோடு எல்லாரோடும் போய் நேரில் பார்க்க போகிறான். அவன் யார் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிலாம் சொல்லலை, அவன் நேரில் போகிறான். இறைவன் இதை தானே விரும்பினான். இறைவன் வந்து தன்னுடைய பக்தனை முன்னிறுத்த விரும்புகின்றான். இப்போ மோதிஜியோட சீலம், நோன்பு, செறிவு, அறிவு அத்தனையும் உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுது. அல்பர்கள் பாராட்டுட்டு என்ன, எங்கேயோ ஒரு நாய் குறைச்சதுன்னா சந்திரனுக்கு என்ன இழிவு வந்துட போகுது? சந்திரனுக்கு அது இழிவாக இருக்குமா? இருக்காது. அங்கங்கே குறைக்கிற நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதனால் என்ன, பேரண்ட நாயகன் தன்னுடைய கருணையை அவர் மீது செலுத்தியிருக்கிறான். அவரால் தான் இது முடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தெளிவையும் சொல்லியிருக்கிறான். இவர் வந்து பூசலார் நாயனார் கட்டிய கோயிலுக்கு போகணும்னு இவர் வரும்போது அந்த இடத்துல வந்து இவர் பார்க்குறாரு, இங்கே யாரோ ஒருத்தங்க கோயில் கட்டுறாங்க. அப்படி யாரும் இல்லையா, ஆனால் ஒரு பக்தர் இருக்கிறார், சிவபக்தர், கண்ணை மூடிட்டே எப்பவும் இருக்கிறார். அவரை வேணால் நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுறோம், ஊர் மக்கள் சொன்னாங்க. உடனே அவங்க சரி அவங்களனாலும் காட்டுங்க, இங்கே கோயிலே இல்லை, எந்த கோயில் இருக்கு அவர் வந்து பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க வந்து பார்க்குறாரு. பார்க்க உடனே தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது நீர் இங்கு எண்திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு அண்டர் நாயகரை தாவித்து அருளும் நாள் இன்று என்று உம்மை கண்டு அடிபணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்று என்றான். கண்ணுதல் கடவுளுடைய அருள் பெற்றதுனால நேற்றே வந்து அவன் எனக்கு தரிசனத்தில் தந்துட்டான்ல. கண்ணுதல் கடவுள் நேற்றே வந்து தரிசனம் தந்து என்னுடைய அடியவன் ஒருத்தன் இங்கே இருக்கிறான்ப்பா, அவன் கோயில் கட்டியிருக்கான், அந்த கோயிலுக்கு நான் போகிறேன்னு சொன்னான். அப்போது என் திசையோரும் ஏத்தன் என்று நீ எடுத்த ஆலயம்தான் அது, நீ கோயில் கட்டினியப்பா, அந்த ஆலயம் எது அப்படின்னு நான் சொன்னான். உடனே அரசனுக்கு சொன்னவனே மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர் தாம் மருண்டு நோக்கி என்னையோர் பொருளாக்கொண்டு என்னப்பா என்ன கருணப்பா மன்னவன் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக அந்த காடவர்கோன் வந்து கேட்குறான், இவனுக்கு எப்படி இருக்கும்? கடையவனிலும் கடையவனான். அவனுடைய பதவி என்ன, பண்பு என்ன, அறிவென்ன, தெளிவென்ன, சீலம் என்ன? நம்மளை ஒரு அந்த உரைப்பை கேட்ட நம்மையும் ஒரு பொருளாய்க்கொண்டு எம்பெருமான் அருள் செய்தாரே முன்வரு நிதி இல்லாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தோம். முன்வரும் நிதி இல்லாமல் நான் புண்ணியம் பண்ணலை, அதனால் எனக்கு முன்வரும் நிதியம் இல்லை. அந்த முன்வரும் நிதியம் இல்லாமல் நான் முயன்று நான் எடுத்தேன், என் மனதால் முயற்சி பண்ணி நான் அந்த கோயில் எடுத்தேன். உடனே அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் எய்தி என்னே புறையரு சிந்தை அன்பர் பெருமை என்று அவரை போற்றி விரை செரு மாலைதாள நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து முரசெறி தானையோடு மீண்டு இந்த தன்னுடைய சேனை தலைகள் எல்லா தரையில் விழுந்து கும்பிடுறோம். ராஜன் என்ன பண்பு, எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் நம்ம. இந்த காஞ்சிபுரத்தில் தான் வந்து வாழ்ந்தாங்க. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு வாழ்ந்தவங்க தான் அவங்க. எப்படி போய் அங்கே போய் அவனை போய் வணங்கி எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், ராமரோடு தொடர்புடைய அனைத்து இடங்களையும் அவர் போய் பார்த்து, இந்த ராமருடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, ராமருடைய குலதெய்வம் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். ராமர் பூஜித்தது அது. ராமருடைய அப்பா குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டி பூஜித்த ரங்கநாதர் அவர் எங்கே வந்து திருப்புல்லானியில் வந்து தான் தவம் இருந்து ரங்கநாதரை வச்சு அவர் வழிபாடு செஞ்சார். தசரதருக்கு குழந்தை இல்லைன்னு திருப்புல்லானி அப்படிங்கிற இடம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ராமேஸ்வரம் பக்கத்தில் உத்திரகோசமங்கை பக்கத்தில் தான் இந்த திருப்புல்லானி இருக்குது. அவர் குழந்தை கொடுக்க வரம் கொடுக்கக்கூடியவர் தான் அவர். திருப்புல்லானியில் போய் வணங்கி அவருக்கு குழந்தை வரம் இருப்பதாக கேட்டு அவர் நோன்பு இருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் பிறக்கிறார். அப்போ ரங்கநாத பெருமாளே வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ராமருக்கும் ராவணேஸ்வரனுக்கும் போர் நடந்து ஜெயித்த உடனே ராவணேஸ்வரன் இவர் வந்து ராமர் வந்து ராவணேஸ்வரன் தம்பி விபீஷண ஆழ்வார்க்கு ஏதேனும் ஒரு பரிசு கொடுக்கணும்னு விரும்பினான். உனக்கு என்னப்பா பரிசு வேணும் அப்படின்னு. இல்லை நான் இலங்கைக்கே போகலை, வேறு யாரையாவது முதல்ல ராவணேஸ்வரனை கொல்லுறதுக்கு முன்னாலே இவர் வந்து அவரை
இவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டாரு. வேறு யாருக்காவது நீங்கள் பட்டாபிஷேகம் சுட்டுக்கோங்க, நான் இங்கே ஒரு கடையநாயனாக இருந்து நான் தொண்டு செய்கிறேன். இல்லைப்பா, ஓ நாடு ஓ ராஜ்யம் உனக்கு தான் சொந்தம், நீ போயிட்டு வா. இல்லை, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். என் குலதெய்வத்தையே உனக்கு தரேன்டா, நான் வணங்கும் குலதெய்வத்தை உனக்கு தரேன்டா. ரங்கநாத பெருமாளை தூக்கி, அவருடைய குலதெய்வத்தை தூக்கி இவர் கையில் கொடுத்து நீ கொண்டுட்டு போ. ஒரே ஒரு கண்டிஷன், இதை கீழே வைக்கக்கூடாது. யாரேனும் ஒருத்தர் கையில் தூக்கி பிடிச்சி கொடுக்கணும். நீ சந்தியாகாலம் ஆந்தி சந்தி பண்ணும்போது அது மட்டும் ஒரு கண்டிஷன், வேறு கிடையாது. நீ தூக்கி போட்டேன். விபீஷணால் அவர் தூக்கிட்டே வராரு. ஸ்ரீரங்கம் பக்கத்தில் வரும்போது எல்லா தேவர்களும் மூவர்களும் நாங்கள் இங்கே ரங்கநாத கோயில் இங்கே தான் இருக்கணும், இலங்கைக்கு அவர் போகக்கூடாது, எங்களுக்கு ஏதாவது கருணை பண்ணுங்கன்னு விநாயகர் பெருமாளை வணங்குறாங்க. விநாயகர் ஒரு சிறிய பாலன் உருவத்தில் அப்படி இப்படி வராரு. விபீஷணால் அவர் இந்த இதை தூக்கிட்டு வச்சுக்கிறாரு. சந்தி பண்ணணும். குழந்தை இந்த பெருமாளை கொஞ்சம் நேரம் வாங்கிக்கிறேனே சுவாமி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சரி, இதை வச்சிருப்பா, நான் சந்தி பண்ணிட்டு வரேன். அவர் இங்கே போய் சந்தி பண்ண போகிறதுக்குள்ளே இவர் கீழே வச்சுட்டு இவர் போயிட்டார். அவர் அங்கேருந்து பார்க்காரு, இவரை காணும். அவரை ஓடி மண்டையில் ஒரு கொட்டு விடுதார். உச்சியில் கொட்டுனதுனால உச்சி பிள்ளையாருங்கக்கூடிய பேரில் திருச்சியில் இன்றைக்கும் இவர் பாலனா ஓடி போகிறாரு. அவர் பின்னாலே விபீஷணால் ஓடி ஒரு குட்டு விடுறாரு. அவர் உச்சி பிள்ளையார் அப்படிங்கிறது திருச்சியில் உச்சி பிள்ளையாராக இன்றைக்கு இருக்கிறார். இதெல்லாம் வரலாற்று செய்திகள், கதை இல்லை, கட்டுக்கதை இல்லை. தன்னுடைய பக்தர்களுக்காக வேண்டி வேண்டும் வரம் தாங்கக்கூடிய திருமேனிகள் இவைகளெல்லாம். அப்புறம் அங்கேருந்து விபீஷணால் எவ்வளவோ அசைச்சு பார்த்தாரு, முடியலை. திரும்ப அவர் அங்கே போயிட்டார். ராமனுடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அவர் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். ராமரோடு தொடர்புடைய எல்லா திருக்கோயில்கள்லையும் போய் அவர் தனுஷ்கோடி, அங்கே தான் தனுஷ்கோடியில் தான் ராமர் பாலத்தை அமைச்சார். விரைவில் ராமர் பாலம் அங்கே புதிதாக அங்கே கட்டப்படும். இந்த ஏற்கனவே ராமர் பாலத்துக்கு கட்டி சுருட்டினவங்க, இது கண்ணக்கோல் போட்டவங்க, களவாண்டவங்க, அவங்க பணம் அவங்களோடு கிடக்கட்டும். மீண்டும் ராமர் பாலம், ராமருக்கு சொந்தமான அந்த பாலம் நம்மளுடைய பொதுமக்கள் தரிசனத்துக்காக வேண்டி தனுஷ்கோடியில் அது மீண்டும் புனருத்தாரம் செய்யப்படும். அது அரசு நிதியாகவே செய்யப்படும். நம்மளுடைய நாட்டில் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வா? அது யார் செய்ய முடியும்? இந்த அரசு இருந்தால் தான் செய்ய முடியும். வேறு யார் நமக்காண்டி செஞ்சு தருவா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். யாராவது செஞ்சு தர முடியுமா? நமக்கு செய்ய முடியாது. அப்போ இந்த திருக்கோயில் இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அவர் அவர் ராமரோடு தொடர்புடைய எல்லா இடத்துக்கும் போய் வணங்கிட்டு அப்படியே அவர் அங்கே போய் நமக்கு இந்த பிராண பிரதிஷ்டையை செய்கிறதுக்கு போகிறார். இந்த திருநாள் அன்னைக்கு இந்த எல்லாரும் கண்டு கேட்டு உண்டு இன்புறும் பொருட்டு எல்லா இடத்துலையும் திருக்கோயில்களில் நீங்கள் இது விழா நடத்துங்க, நீங்கள் ராமநாமம் சொல்லுங்கள், வீட்டில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அது பொது நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு அரசு சட்டம் போடுது. இது ராமர் காலத்தில் அரக்கர்கள் இந்த மாதிரி சட்டம் போட்டாங்க. கந்தப்பிரபு அவதாரம் எடுத்து வரும்போது சூரபன்மன் இந்த மாதிரி சட்டம் போட்டான். ஆனால் அவங்களாம் சட்டம் போட்டால் கூட அவங்க செய்த தவத்தால் அவங்க எப்படி செஞ்சாங்க? என்பே உருக இறைச்சி அரித்திட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வறுத்தெடுத்தார்கள். என்பே உருக இறைச்சி தங்களுடைய சரீரத்தெல்லாம் அறுத்து போட்டு வேள்வி செஞ்சு அந்த தவத்தை பெற்றாங்க. ஏதோ ஒரு முன்னை தவம் மூண்டதுன்னு ஏதோ ஒரு தவம் இருக்கிறதுனால இவங்க என்ன தான் நடத்துகிறாங்க. நாளைக்கு பொது நிகழ்வாக எங்கேயும் ராமபஜனை நடத்தக்கூடாது, அன்னம்பாலிப்பு நடத்தக்கூடாது அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? மக்களே விழித்து எழுங்கள். நீங்கள் ஏன் நான் காகமாக கருதி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு வயோதிகமான ஆள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் விழித்து எழுங்க. கட்டாயம் உங்கள் வீடுகளில் என்ன தான் நடக்க பார்ப்போமே. ராமநாமம் என்ன எல்லாமோ செய்து அப்படிங்கிறாங்க. நமக்கு அது என்ன செய்யாமல் போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராமநாமம் இம்மையே தரும், சோறும் கூரையும் தரும். அந்த இம்மை தரும், உங்களுக்கு மறுமை தரும், சோறும் கூரையும் தரும், எல்லாம் அது தரும். தந்திருக்கேப்போம். எத்தனை ஆண்டு கால 530 ஆண்டு கால நிகழ்வுக்கு பிறகு இன்று அது நிறைவேற்றப்படுகின்றது. இந்த கோலாகலமாக எப்படி காடவர்கோன் அங்கே போட்டது போட்டபடி போயிட்டு இருந்தானோ அது மாதிரி போட்டது போட்டபடி போயிட்டு நம்மளால் போய் வர முடியாது இன்றைய சூழ்நிலையில். அப்போ உண்டான மனபலம் வேறு, உடல் பலம் வேறு, உணர்வு பலம் வேறு. இப்போ நமக்கு இவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் கட்டாயம் நான் நம்ம பிள்ளைங்களோடு போய் ராமச்சந்திரமூர்த்தியோட திருக்கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன். அது எப்போ எம்பெருமான் எனக்கு கூட்டி தராரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. நம்ம அப்போ போய்க்கிடலாம். இப்போ இங்கே இருந்த மாதிரியே நம்ம வணங்குவோம். இப்போ அது மாதிரி நம்ம திருக்கோயில்களில் நாம் சுதந்திரமாக அன்னம்பாலிப்பு நடத்த, நாம் சுதந்திரமாக திருநாமம் சொல்ல,
நாம் சுதந்திரமாக திருநீர் இட்டுக்கொள்ள, திருச்சின்னங்கள் இட்டுக்கொள்ள ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பு. இங்கே பாருங்கள், இப்போ என்ன பொன்னான வாய்ப்பு, இன்றைக்கி நேற்று இல்லை, இவர் கம்பர் எழுதுகிறாரு, மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவான். இப்போ அவன் ராமரை வந்து முதல் நாள் உனக்கு ராமராஜ்ய பட்டாபிஷேகப்பா அப்படின்னு சொன்னான். எப்படி? மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும், இந்த திருப்பதம் மெய், இந்த பூமி தேவியான இந்த அயோத்தியை நீ ஆளு அப்படின்னு சொன்னான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏவு என்ற போதிலும். அவன் அம்மா சொன்னான், கண்ணு எங்க வா, முதல் நாள் உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் வந்துருந்தான். காலை வரைக்கும் யாருமே ஆள் கூப்பிட வரல, இவன் காத்துக்கிட்டு இருக்காங்க, காலை வரைக்கும் ஆள் கூப்பிட வரலையேன்னு. சுமந்திரர் போய் உன்னைய ராணி கூப்பிடுதான்னு சொல்லலாம், ராஜா கூப்பிடுதான்னு சொல்லலையே. அவனுக்கும் தெரியாது, சுமந்திரருக்கும் தெரியாது. அவன் போகிறான், போய் கூப்பிட்டு வரான். வந்துட்டார் ராமர், வராரு. வர்றவுடனே ராமரை அவன் அப்பாவை காமிக்க விடலை. அது வேறு சீன், நம்ம ராமாயணம் சொல்ல போகிறோம், அதில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக வேண்டி சொல்லேன். அங்கேருந்து வந்தார். வந்த உடனே அவள் சொன்னான், கண்ணே நீ தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் மன்னன் என்றாள். உங்கள் அப்பா அரசன் சொல்லியிருக்காண்டா, இது உங்கள் அப்பா நினச்சிக்காது. உங்கள் அப்பாண்ணா இப்போ நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம்ல நம்ம அப்பாண்ணா. எப்போ நான் நாளைக்கு போகிறேன்னே, கடைக்கு போய்ட்டு வாடா. நாளைக்கு போகிறேன்னப்பா, இப்போ இன்னைக்கு போய்ட்டு வா. இல்லைப்பா எனக்கு முடியலையப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேனே, இப்போ தான் சாப்பிட்டுருக்கேனே, ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் இல்லை, அரசன் என்னன்னா ஒபே த ஆர்டர், உடனே போகணும். அவள் சொல்கிறான், கைகை வெளியே, நீ தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 14 ஆண்டு கழிச்சு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொல்கிறான், மன்னவன் பணி என்றாகில் மற்றனும் பணி மறப்பனா அம்மா. ஏப்பா நீ மன்னவன் பணின்னு எதுக்குப்பா சொல்கிற? மற்ற நும்பணி, உன் பணியை நான் மறந்துடுவேனா, நான் மறுப்பனா? பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோம். எனக்கு பின்னால் வந்தவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதானம்மா, நான் பெற்றதானே. இதுலேயே 2 அர்த்தம் வச்சுருக்கிறார் பாருங்கள். மன்னவன் பணி என்றார்கள் மற்ற நும்பணி மறப்பனோம்மா. 14 ஆண்டு காலம் தவம் மேற்கொண்டு இந்த அயோத்தி சாம்ராஜ்யம், இந்த ராமராஜ்யம் நடக்கணும்னா சாதாரணமாக நடக்கக்கூடாதுல்ல. அது 14 ஆண்டு காலம் தவம் மேற்கொண்டு தான் நடக்கணும். 10 நாள் உண்ணா நோன்பு, ஒரு டமர் தீர்த்தம் மட்டும், இளநீர் மட்டும் குடிச்சிட்டு நோன்பு இருக்கிறார்ல. அப்போ மன்னவன் பணி அன்று ஆகில் மற்ற நும்பணி மறப்பனோம். உன் பணியை நான் எதுக்கு மறக்க போகிறேன்? மறக்க மாட்டேன். பின்னவன் பெற்ற செல்வம், 14 வருஷம் கழித்து அவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதானே. அவனை ஆண்டுவானா? நீ ஆசைப்படுத பரதன் வரணும்னு. பரதன் ஏன் தம்பி, அவன் ஆண்டுவானாம்மா, ஆண்டம். பின்னவன் பெற்ற செல்வம் 14 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு தான் அடியனேன் பெற்றதென்று. எவ்வளவு தீர்க்க தரிசனமான பார்வை கொண்டு சொல்கிறாரு அவருடைய சொல்ல கேளுங்க. இப்போ சொல்றார், மெய்த்திருப்பதம் ஏவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும். செந்தாமரையை ஒத்து அவனுடைய முகம் இருந்தது. அந்த செந்தாமரை இன்று மலர்ந்தால்தான், இந்த 24 அந்த செந்தாமரை மலர்ந்தாதான் நாம் நீர் இட்டுக்க முடியும், திருச்சின்னம் இட்டுக்க முடியும். அல்லனா இட்டுக்க முடியாது குழந்தைங்களா. நாளைக்கே இவ்வளோ தடனா, இது என்ன அரசாணை, இது என்ன அரக்கர்கள் கூட்டமாக ஆளுது? அரக்கரை அரசாட்சி பண்ணுறான். நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ இதை எதை செய்யணும்? நம்ம கொலை செஞ்சிட்டோமா, கொள்ளையடிச்சிட்டோமா, பிறன்மனை நோக்கிட்டோமா? ஏன் ராமனை இவங்களுக்கு பிடிக்கலை? ராமனை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் ஒரு சொல், ஒருத்த முன்னாடி அவன் பிறன்மனை நோக்கா பேராண்மை அறநன்றோ ஆன்றோர்க்கு ஒழுக்கு. பிறன்மனை நோக்கா ஆண்மைனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? போகிற தெருவில்னா ஒவ்வொரு பொண்டாட்டி வச்சுக்கிறது ஆண்மைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அவன் ஒழுக்கத்தில் நின்னாமலாம் அவனை எப்படி பிடிக்கும்? அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒழுக்கத்தை வளர்க்கவும் மாட்டீங்க, வளர்க்க முடியாது உங்களால். நீ எப்படி இருக்கிய அப்படி தானே உன்னுடைய நாட்டுக்குள்ள இருக்கிறவன் இருப்பான். ஒழுக்கத்தை வளர்க்க முடியாது அவங்களால. இப்போ ஒழுக்கத்தை ஒருத்தன் வளர்த்தான்னா அவன் அங்கே போயிட்டாங்கன்னா நமக்கு பிழப்பு நடத்த முடியாது. மாயை இந்த வல்லமைகளை எல்லாம் செய்யும். அதனால் தயவு செய்து குழந்தைங்களா, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை அலர வேண்டுமானால் நம்ம எல்லாரும் நாளைக்கு வீறு கொண்டு எழுந்து பட்டினி இருங்க. அன்னதானம் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, பட்டினி இருங்க.
எங்களுடைய ராமராஜ்யம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு இந்த 11 நாள் அவர் இருந்திருக்காருல்ல, நாளைக்கு நம்ம பட்டினி இருப்போம், தீபம் ஏற்றுவோம். நான் என்னுடைய சமுதாயத்துக்காண்டி ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கிறேன். என் சமுதாய கோயிலில் என் சமுதாய மக்கள் போய் இப்போ வழிபாடு செய்ய முடியலன்னா நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? என் சமுதாயம் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு கம்யூனிட்டி இதில் போய் நீ வந்து கம்யூனிட்டிக்குள்ளே போய் நீ எதுக்கு தலையிடுத? நம்ம என்ன கொலை பண்ணிட்டோமா, கொலை பண்ணிட்டோமா, இல்லாட்டி கலவரம் பண்ண போகிறோமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன் நமக்கு அது அந்த அந்த தடை போடுதாங்க? ரத்தம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரத்தம் உங்கள் உடம்புல ஓடிச்சுன்னு சொன்னால் இது ஏன் அப்போ விட்டு சொத்து, நான் இதை கட்டி ஆளுவேன் அப்படிங்கக்கூடிய ஆண்மையோடு வீறு கொண்டு எழணும். நம்மளுடைய ஒரு இல் ஒரு சொல் நம்மளுடைய ராமராஜ்யம். அந்த ஒரு இல்லும் ஒரு சொல்லும் கொண்டு நாம் ஒழுக்க நெறி வாழணும்னு சொன்னால், இப்போ நான் நீ குடிச்சிருக்கோ, டிவி பார்த்துக்கோ, டிவியில் நான் ஆட்டம் போடுறேன், பாட்டை போடுறேன், அடுத்தவங்க பொண்டாட்டியை கைப்பிடிச்சிருக்கிறேன், வார சீரியல் எல்லாம் அக்கா மாப்பிள்ளையே தங்கச்சி விரும்புகிறான், அக்கா தான் ஒருத்தி இருக்காள, அண்ணன் பொண்டாட்டியே தம்பி விரும்புகிறான், அண்ணன் என்னையா நியாயம்? அதை பார்த்துட்டு நான் தண்ணியை போட்டுட்டு நான் படிச்சுக்கிறேன், அந்த கலாச்சாரத்தை நான் விரும்பிக்கிறேன்னு வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கு நான் டிவிக்கு உனக்கு ஃப்ரீயாக டிவி கொடுத்துட்டேன், ஒரு 20 கிலோ அரிசி கொடுத்துட்டேன். அதுவும் 18 கிலோ அரிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளதுன்னு யாருக்கும் தெரியாது, நம்ம மக்களுக்கு தெரியவே செய்யாது. குழந்தைங்களா 2 கிலோ அரிசி தான் இவன் கொடுக்குறான், அதையும் வாங்கி தின்னுட்டு அவனுக்கு துரோகமாக நீங்கள் நினைங்க, உங்களுக்கு துரோகம் அளிக்கிறீங்க. இது வந்து மோதிஜிக்கோ அல்லது இந்தியாவுக்கோ எந்த பாரதம், அகண்ட பாரதம் அமைத்தே தீர்வோம். நம்ம கட்டாயம் நீங்கள் அமைக்கணும், அதுக்கான வீறு கொண்டு எழுதணும். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கொண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளக்கூடாது. இது மாளக்கூடியதானே, என்றைக்குனாலும் மாளட்டுமே. அது வந்து ராமருக்காண்டி மாளட்டுமே, ராமராஜ்யத்துக்காண்டி மாளட்டுமே. மாலும் உடல் என்றைக்கு இருந்தாலும் நம்ம என்ன எல்லோரும் வந்து ரிட்டர்ன் ஒன்வேயில் வந்திருக்கிறோம், ரிட்டர்ன் போட்டு தான் வந்திருக்கிறோம். தேதி வேணால் தெரியாமல் இருக்கலாம். வீறு கொண்டு எழுந்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தர் திருவடியை நான் பணிஞ்சு, நான் இங்கேருந்தே பணிகிறேன் குழந்தைங்கள, ஒவ்வொரு திருவடியும் பணிஞ்சு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு வீறு கொண்டு அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக அந்த பேரண்ட நாயகனுடைய கருணையால் நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நாளைக்கு காலையிலே சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாரும் வீடெல்லாம் விளக்கேற்றி திருக்கோயிலில் போய் விளக்கேற்றி திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்து நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்வை மிக கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு உங்கள் தாழ்வணிந்து வேண்டிக் கொள்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க அடுத்த நிகழ்வில் ஒன்றும் இல்லை. அப்போ சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை, சித்திரத்தில் செந்தாமரை அலர்ந்த மாதிரி நாம் என்றும், சித்திர செந்தாமரைக்கு அழிவு கிடையாது பாருங்கள், நாம் என்றும் அழிவில்லாமல் வாழ வேண்டுமானால் சித்திரத்தில் செந்தாமரை அலறணும். அப்படி மாதிரி நீங்கள் எல்லோரும் அலறச் செய்ய வேண்டும், அலறுதல்னா மலரச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் பாதங்கள் பணிந்து கேட்டுக்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன்.